முருங்கைக்கீரை சட்னி செய்யலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக லேசாக கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோன்னா லேசாக கலர் மாறும். வறுத்து எடுத்துகிட்டு திரும்ப 2 ஸ்பூன் வேர்க்கடலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை பொன்னிறமாக வறுத்துட்ருக்கணும். லேசாக கலர் மாறும்போது 4 துண்டு இஞ்சி, 4 துண்டு பூண்டு போட்டு அதையும் லேசாக வறுத்துட்டு நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம 2 பச்சை மிளகா, நான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கீரையை நல்லா தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா லேசாக மண்ணூருக்குள்ளே காற்றடிக்கிறனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு சால்ட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்க போகிற ஸ்டேஜ் பொன்னிறமாக கொஞ்சம் சிம்மில் வச்சே கிண்டணும். பொன்னிறமாக வறுத்துட்டு வந்துடும். பொன்னிறமாக வறுத்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் போட்டு நல்லா